fractions. So given fractions வந்துட்டு ascending or descending orderல கேட்டிருந்தாங்கன்னா எப்படி பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். just 3 steps இருக்கு. so first steps பாத்தீங்கன்னா first step பாத்தீங்கன்னா அது வந்து நீங்க LCM எடுக்கணும். because உங்களுக்கு கொடுத்திருக்க fraction பாத்தீங்கன்னா unlike fractions இருக்கு. unlike fractionsனா denominators வந்து different இருக்கும். இங்க denominators நீங்க பாத்தீங்கன்னா 6, 8, 3 and 2 கொடுத்திருக்காங்க which is unlike fraction. so இத வந்து நீங்க like fraction கன்வர்ட் பண்ணிட்டு தான் நீங்க கம்பேர் பண்ண முடியும். so first step நீங்க வந்து LCM எடுக்கணும். second step பாத்தீங்கன்னா convert them into like fractions. so denominator காமனா இருக்கிற மாதிரி இந்த like fractions வந்து நீங்க கன்வர்ட் பண்ணனும். so அதுக்கு நீங்க வந்து equivalent fractions தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். then third நீங்க பாத்தீங்கன்னா just நம்ம rearrange பண்ணா போதும். so 3 steps பார்க்கணும். so first step LCM, second step வந்துட்டு நீங்க வந்து equivalent fractions யூஸ் பண்ணிட்டு denominator வந்து like fractions நம்ம கன்வர்ட் பண்ணனும். third step வந்து நம்ம rearrange பண்ண போறோம். So in the video வந்து it is all about rearranging the fractions into both ascending and descending order. அதனால தான் AO and DO மென்ஷன் பண்ணிருக்கேன். So எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். So first step வந்து நான் சொன்ன மாதிரி LCM எடுக்க போறோம். So LCM of denominators எடுக்க போறோம். division method தான் யூஸ் பண்ண போறோம் இங்க. 6, 8, 3 and 2. So division method தான் யூஸ் பண்ண போறோம் இங்க. So இது காமனா டிவைட் ஆகிற நம்பர்ஸ் பாருங்க. 6 இருக்கு, இங்க 8 இருக்கு, இங்க 2 இருக்கு. மேக்ஸிமம் நம்பர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ் இருக்கு. ஒரே ஒரு நம்பர் தான் ஆட் நம்பர் இருக்கு. So first நான் 2 ஆல ட்ரை பண்றேன். So டிவைட் ஆகாத நம்பரை just நீங்க as it is காப்பி பண்ணா போதும். 2 into 3 is 6, then 2 into 4 is 8. டிவைட் ஆகாத நம்பரை just காப்பி பண்ணா போதும்னு சொன்னேன். So 3. just செகண்ட் டேபிள் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். 2 into 1 is 2. So next வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, இங்க நம்ம 4 இருக்கு. so நம்ம 3 ஆல third table ஆல பண்ணலாம். 1 3 is 3. இங்க பண்ண முடியாதனால just வந்து சேம் நம்பரை காப்பி பண்ணா போதும். next 1 3 is 3. then number 1 இருக்கு, அத as it is போட்டுக்கலாம். then number 4 வந்து செகண்ட் டேபிள் ஆல ஆகும். so 2 into 2 is 4. then 1 as it is. then இங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் செகண்ட் டேபிள். so 1 as it is. 1 2 is 2, 1 into 2 is 2, then 1 as it is, 1 as it is. so இதோட factorsல நீங்க பாத்தீங்கன்னா 2 3 2 and 2. so LCM இப்படிதான் division method யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். so இங்க LCM எழுதலாம். so LCM of denominators 6 8 3 and 2 பாத்தீங்கன்னா number 2 into 3 into 2 into 2. 2 into 2 என்னது 4 எழுதிருக்கோம். 1 into 1 into 1 into 1 இதை எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 தான் வரும். ஸோ நம்ம அது எழுதலை. ஸோ 2 into 3 into 2 into 2 இதான் ஃபேக்டர்ஸ். 2 into 3 is 6. 6 into 4 is 24. So 6 into 4 which is equal to 24. ஸோ நான் சொன்ன மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணோம்னா LCM ஆஃப் டினோமினேட்டர்ஸ் எடுத்தோம். ஆல் டினோமினேட்டர் 6 8 3 and 2 எடுத்திருக்கோம். அதோட LCM பார்த்தீங்கன்னா 24. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்பாங்க. அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அதுக்கு ஷார்ட்கட் ட்ரிக் தெரியாதவங்க கண்டிப்பாக டேரெக்டாக இந்த ஸ்டெப்ஸே ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். LCM வந்துட்டு ஸ்டெப் 1 வந்து நம்ம LCM கண்டுபிடிச்சிருக்கோம் which is 24. then second step நான் சொன்னேன் இந்த denominators எல்லாமே வந்து like fractions which means same நம்ம கொண்டுட்டு வர போகிறோம். அதுக்கு நம்ம என்ன fractions யூஸ் பண்ண போகிறோம்னா equivalent fractions தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எல்லா ஃப்ராக்ஷன்ஸுமே நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. 5/6, then 3/8, then 2/3, then 1/2 which is equal to மறுபடியும் இதே ஃப்ராக்ஷன் எழுதிக்கோங்க. பிகாஸ் இதை தான் நம்ம ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். 2/3, 1/2 இங்கே கேப் விட்டு which is equal to லைக் ஃப்ராக்ஷன்ஸாக கொண்டுட்டு வர போகிறோம்னு சொன்னோம். ஸோ எல்லாத்துக்குமே காமன் LCM எடுத்திருக்கோம். காமனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டினோமினேட்டர் எல்லாமே வந்து சேமாக இருக்கும். அதுதான் வந்து லைக் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போது இங்கே கொடுத்துருக்க டினோமினேட்டர் எதாவது மல்டிப்ளை பண்ணால் 24 வரும். 4 which means கீழே என்ன பண்ணியிருக்கீங்களோ டினோமினேட்டர் அதே நம்பர் தான் மேலேயும் நீங்கள் யூஸ் பண்ணணும். 4 இங்கேயும் அதே மாதிரி தான். 8 into 3 is 24. ஸோ சேம் 3 தான் இங்கே யூஸ் பண்ண முடியும். தென் அகெயின் 3 into 8 is 24. ஸோ சேம் 8 தான் இங்கே யூஸ் பண்ணணும்.
இங்கே பார்த்தீங்கன்னா 2 into 12 is 24. ஸோ சேம் 12 தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேம் உங்களுக்கு கொடுத்துருக்க ஃப்ராக்ஷன் தான் காமன் டினோமினேட்டர் 24 நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 5 into 4 is 20. 3 into 3 is 9. 2 into 8 is 16. 1 into 12 is 12. இப்போ பார்த்தீங்கன்னா டினோமினேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 24 இருக்கும். நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 20, 9, 16 and then 12 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ டினோமினேட்டர் வந்து ஈக்குவலாக இருக்கிறனால நியூமரேட்டரை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த இதில் வந்துட்டு ஸ்டெப்ஸே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எல்சிஎம் எடுத்தோம். தென் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ராக்ஷன்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஏன் சொல்கிறேன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் 5/6 தான் உங்களுக்கு வரும். இப்போ காமன் டினோமினேட்டர் உங்களுக்கு கிடச்சிருச்சு 24. ஸோ இப்போ இந்த ஆல் 4 ஃப்ராக்ஷன்ஸுமே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃப்ராக்ஷன்ஸ் வந்துருக்குன்னு பாருங்கள். 20/24. தென் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 9/24, 16/24, 12/24. இது எல்லாமே வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் வித் காமன் டினோமினேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். தேர்ட் ஸ்டெப்னா அரேஞ்சிங் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். இப்போ அசெண்டிங் ஆர்டர் டினோமினேட்டர் எல்லாம் சேமாக இருக்குது. ஸோ நியூமரேட்டர் அசெண்டிங்னா ஸ்மால் டு பிக் தான் வந்துட்டு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸ்மால் நம்பர் பார்த்திங்கன்னா நம்பர் 9. ஸோ 9/24, தென் 12/24, then 16/24, then 20/24. ஸோ இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸ்மால் டு பிக் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். தென் 9, 12, 16 and 20 அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். பட் இதை வந்து நீங்கள் ஃப்ராக்ஷனாக வந்து ஆன்சரை எழுத முடியாது. பிகாஸ் இது வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். நமக்கு கிவன் நம்பர் பார்த்தீங்கன்னா 5/6, 3/8, 2/3 and 1/2. ஸோ அதுக்கு ஈக்குவலன்ட் நீங்கள் எழுதுங்க. இப்போ 9/24 இதோட ஃப்ராக்ஷன் 3/8. ஸோ அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இதுதான் ஆன்சர் 3/8. தென் 12/24, 12/24 எந்த ஃப்ராக்ஷன்லேருந்து நம்ம கொண்டுட்டு வந்தோம் 1/2. ஸோ 1/2. தென் 16/24, 16/24 எந்த ஃப்ராக்ஷன் வருது 2/3. ஸோ 2/3. தென் 20/24 எதோட ஃப்ராக்ஷன் 5/6. ஸோ அசெண்டிங் ஆர்டரோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3/8, 1/2, 2/3, 5/6. சிமிலர்லி இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் தான் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ரிவர்ஸில் எழுதணும். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 20/24, 16/24, 12/24, then 9/24. பட் இதோட எக்ஸாக்ட் ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஜஸ்ட் இது ரிவர்ஸில் எழுதணும். 5/6, 2/3, 1/2, then 3/8. இங்கே ஷார்ட்கட்டோ ட்ரிக்ஸோ எதுவுமே அப்ளை பண்ணல. டைரக்ட் மெத்தட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எல்சிஎம் எடுத்திருக்கோம். செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு எல்லாத்தையுமே லைக் ஃப்ராக்ஷன்ஸ் வித் டினோமினேட்டர் வந்து 24 எடுத்திருக்கோம். தென் தேர்ட் ஸ்டெப் வந்து அரேஞ்சிங் ஆல் த ஃப்ராக்ஷன்ஸ், அதாவது ஈக்குவல் ஃப்ராக்ஷன்ஸை வந்து அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு அதோட எக்ஸாக்ட் ஃப்ராக்ஷனையும் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ரிசல்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.